காவல் ஆணையரை வந்து மாற்றிருக்காங்க, இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இது எதுக்காக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கா? சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா யாருக்கு ரெண்டாவது இடங்கிறது தான் இன்னைக்கு ஃபைட்டாக இருக்குது. 26ல் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துறது தான் 29 மோடிக்கு நல்லது. இவருக்கு அந்த தலைவருக்கான தகுதியே இல்லை அப்படிங்கிறாரு. இவர் ஒரு வலிமையான தலைவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலைக்கு தலைவருக்கான தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி இல்லை. கொலை சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் வந்து இடைத்தேர்தலில் வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி வந்து இதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 55% ஓட்டுக்கு மேலே திமுக எடுத்துங்க. இப்போ ஒரு சில வாரங்களில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு ஒரு கோர்ஸ் படிக்க போகிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி போகும்போது அந்த வெற்றிடத்துக்கு வந்து வேற தலைவர் வருவாங்களா, இல்லை இவரே தான் தலைவராக இருப்பாரா சார்? தமிழக பாஜகனா அண்ணாமலைன்னு கொண்டு லீடர் மாதிரி கொண்டு போனால் தான் அந்த கட்சி வளர்ச்சிக்கு நல்லது. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சான். சார், ஒரு பரபரப்பான விஷயம் தான் நடந்திருக்கு. என்னென்னா, காவல் ஆணையரை வந்து மாற்றிருக்காங்க, இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இது எதுக்காக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கா? இதுக்கப்புறம் சட்டமன்ற ஒழுங்கு எப்படி இருக்க போகுது சார்? அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லாக பல ஸ்டேட்டுகள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு நீங்கள் கம்பேரிட்டிவாக பண்ணி அதை பார்க்கணும். அருண் ஒரு எஃபிஷியன்ட் ஆஃபீஸர், அவரை கமிஷனராக போட்டிருக்காங்க. டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஐடிஜிபி லாண்டராக போட்டிருக்காங்க. ஸோ ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் மீண்டும் குட் புக்கில் வந்துட்டார். ப்ளஸ் அதிகாரிகள் நியமனத்தை ரொம்ப ரொம்ப மைக்ரோவாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திறமையான ஆஃபீஸர்ஸை முதல்வர் வந்து பொருத்தமான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி தான் பார்க்கணும். அதை தாண்டி அதில் பெருசாக சுவாரஸ்யமாக பேசணும்னா அதுக்குன்னு ஆட்கள் உண்டு, அவங்க பேசுவாங்க. சரி சார், இப்போ நம்ம 2 நாளாக வந்து இந்த ஒரு ப்ரெஸ் மீட் கலாச்சாரம் வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலை வெர்சஸ் இபிஎஸ் அப்படிங்கிறது மாறி மாறி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இபிஎஸ் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, துரோகத்தோட மொத்த உருவமே அண்ணாமலை அவர்கள் தான், அவருக்கு வந்து தலைமை ஏற்கறதுக்கான பொறுப்பும் இல்லை பண்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாவணி அரசியல் நடக்குது. லாவணி அரசியல் இப்படி தான் நடக்கும். ஏன்னா அது 2ஆம் இடத்துக்கான போட்டி. 2ஆம் இடத்துக்கான போட்டின்னா 18% வாக்குகள் என்டிஏ எடுத்திருக்குது. என்டிஏ பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி கோட்டை விடலை. என்டிஏ வந்து 14ல் உருவான என்டிஏ வந்து கோட்டை விடலை. இன்டாக்டாக அண்ணாமலை வச்சுருக்கிறார். அதிமுக அணி இன்டாக்டாக தான் இருக்குது. கிருஷ்ணசாமியை காணலை. இருந்தாலும் ஒரு சீட்டு ரெட்டையில் நின்றவர், அதை பெருசாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. தேமுதிக அவங்க நிற்கிற வரையிலே ஓகே, 5 சீட்டு நின்று தனிச்சின்னதில் தேமுதிக நிற்கிறாங்கன்னா அவங்களும் இன்டாக்டாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த கேம் வந்து 18க்கும் 23க்குள்ள கேம். 18க்கும் 23க்குள்ள வித்தியாசம் 5 தான். 19 இடத்துல பாஜக போட்டியிட்ட, தாமரை போட்டியிட்ட 19 இடத்துல அவங்க வந்து அதிமுக அணியை 3ஆம் இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. 19 இடத்துல 9 இடத்துல 3ஆம் இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. 10ல் அவங்க 3ஆவது போயிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 2ஆம் இடத்துக்கு ஒரு ஈக்குவல் ஃபைட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. மத்திய சென்னை, தென் சென்னை 3ஆம் இடத்துக்கு அதிமுகவை பாஜக தள்ளிட்டாங்க. தென் சென்னையில் பிராமண சமுதாயம் மோடி அண்ணாமலைன்னு வாக்களிச்சிட்டாங்க. பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் அண்ணாமலைக்கு மேலே வந்தாலும் கூட பிராமண சமூகம் மோடி ப்ளஸ் அண்ணாமலைன்னு வாக்களிச்சிட்டாங்க. நம்ம கண்ணெதிர அதை பார்க்குறோம். அப்போது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 40% ஏரியாவில் 2ஆவது இடம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு தலைவராட்டு அண்ணாமலை இருக்கிறாரு. அன்புமணிங்கிற அந்த கேண்டிடேட்டை, பாமக கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை. அப்போ பாமக அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அப்போ அவங்க என்டிஏல கண்டிப்பாக பண்ண விரும்பினால தானே அண்ணாமலைக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்குறாங்க. ஸோ 18% அணிக்கும் 23% அணிக்கும் உள்ள போர். இதில் தேமுதிக அந்த சைடு வந்துட்டாலே போதும், இது 2ஆவது வந்துடும். தேமுதிக அந்த சைடு வந்துட்டாலே இது 2ஆவது வந்துடும். நான் இப்போ அவங்க ஒன்றும் அணி மாற போகிறதில்ல. அவங்க அதிமுக அணியில் உறுதியாக இருக்கிறாங்க. அதிமுக அவங்க நிலப்பாட்டை மதிக்கிறாங்க. 6% எடுத்த ஒரு தலைவிங்கிற மரியாதையை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. அந்த போராட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஜெயலலிதா, சசிகலா வரிசையில் பிரேமலதாங்கிற மாதிரி அவங்க கூட்டணி கட்சி தான். நான் சொல்கிறேன், ஒரு இதுக்கு அந்த அந்த நடந்த சம்பவங்களை மையமாக வச்சு சொல்கிறேன். ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களும் வந்து அணியை விட்டு போகிறதில்ல, அணியில் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கட்சி அங்கே மாறினாலே அது வந்து 2ஆவது இடத்துக்கும், இது அதிமுக 3ஆம் இடத்துக்கும் போயிருக்கும்.
நான் அன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறவே பிரேமலதா அம்மையார் போலாம் நீங்கள் என்டிஏல இருந்திருப்பாங்கன்னா எக்கச்சக்க சீட்டு என்டிஏக்கே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த ஃபைட்டு ரெண்டாவது இடத்துக்கான ஃபைட்டு. சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா யாருக்கு ரெண்டாவது இடங்கிறது தான் இங்கே ஃபைட்டாக இருக்குது. இதில் அண்ணாமலை வந்து நியமன தலைவர் தான், நான் மறுக்க வரல. பட் பவர்ஃபுல் லீடராக பாஜக அவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ணாமலை வந்து எடப்பாடியை வீக்கன் பண்ண நினைக்கிறாருன்னா நினைக்கிறீங்க அண்ணாமலை மட்டும் அந்த முடிவு எடுத்து செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை. மோடி அதுதான் சரியான பார்வை. 2029க்கு 26ல் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது தான் 29 மோடிக்கு நல்லது. இதுதான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி. மோடிக்கு ஸ்ட்ராட்டஜியை தான் அண்ணாமலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். ஸோ இந்த லாவணி அரசியல், இந்த எதிரி புதிரி அரசியல், அதிரி புதிரி அரசியல், விடாக்கண்டம் கொடாக்கண்ட அரசியல், சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் அரசியல் ஓடத்தான் செய்யும். அதில் நிதானமாக நின்று அண்ணாமலை விளையாடுறாரு. இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத அளவில் ஒரு நியமன தலைவராக வந்தவர் இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஈக்குவலாக நின்று 18% அணிக்கு தலைவராக நின்று அடித்து விளையாடுறாரு. அண்ணாமலை அட்டகாசமாக விளையாடுறாரு. அவரோட இந்த விளையாட்டுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியால் பிரயோஜனம் இல்லை. இல்லை, அவர் வந்து என்ன சொன்னார்னா, இவருக்கு அந்த தலைவருக்கான தகுதியே இல்லை அப்படிங்கிறாரு. இவர் ஒரு வலிமையான தலைவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலைக்கு தலைவருக்கான தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி இல்லை, அது தாமோதரதாஸ் நரேந்திர மோடி. அவர் தமிழ்நாட்டில் அதிகரித்த வாக்கு சதவீதத்தை மகிழ்ச்சிகரமாக அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் மோடி பகிர்ந்துக்கிறார். ஸோ ஹீ இஸ் வெரி ஹாப்பி வித் த பர்சன்டேஜ். அப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து 29ல் தமிழ்நாட்டுக்குள்ளே 26ல் பண்ணக்கூடிய வீகத்தை பொறுத்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை பாஜகவுக்கு வந்து என்டிஏக்கு வந்து 29ல் தமிழ்நாட்டில் அதிக எம்பிக்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதை உருவாக்குற வேலையை வந்து அண்ணாமலை எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காருன்னு தான் மோடி நினைக்கிறாரு. அதனால தான் அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்குறாப்புல. இன்றைக்கி இந்த விஷயத்துக்குள்ளே எடப்பாடிக்கு ஆதரவாக எந்த ஒரு பாஜக காரங்களும் வாய் திறக்கலையே, அல்லது குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி என்ன தேவை பண்ணுவாங்களே. டாக்டர் தமிழிசை அம்மையார் வார்த்தை குரல் நாம் பேசின பேச்சிலே அடங்கி போச்சேன். தமிழிசை அம்மையார் இஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர். இந்த நாடார்கள் பாஜகவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரதிநிதிங்கிற அடிப்படையில் பொன்னாரும் தமிழிசையும் இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு லீடர். விளாளக்கொன்றர் மத்தியிலே எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டார. கொங்குல கோயம்புத்தூர் நீலகிரி பொள்ளாச்சிலே ஏறி அடிச்சிட்டாரு. ஒரு ஏரியாவுக்குள்ளே அங்கே வேறு என்ன இருக்குது, அவருக்கு ஈஸ்வரனுக்கு சப்போர்ட் இருந்ததா, தேமுதிக சப்போர்ட் இருந்ததா, தென் மதிமுக சப்போர்ட் இருந்ததா, இதெல்லாம் இல்லாமலே அந்த ஏரியாவுக்குள்ளே அண்ணாமலை ஏறி போயிட்டாருன்னா அண்ணாமலை கொங்கு விளாள கவுண்டர் சம இளைஞர்கள் மத்தியிலேயே எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டாருன்னு தான் உறுதி. அதுவும் தேமுதிக முட்டு கொடுக்கலன்னா கோயம்புத்தூரில் வந்து அதிமுகவுக்கு டெபாசிட்டே போயிருக்கும். வேலுமணிக்கு கேண்டிடேட்டுக்கு இங்கே ராமச்சந்திரனா அவருக்கு வந்து டெபாசிட்டே போயிருக்கும். இதுதான நிலைமை. இன்னும் டீப்பாக பார்த்தா கூட பாப்பிரெட்டிப்பட்டி, ஓமலூர், பாலக்கோடு இங்கெல்லாம் என்டிஏக்கு வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதில் அண்ணாமலைக்கு ரோல் இருக்குது. ஸோ கொங்கு வேளாளர் சமுதாயம் வந்து அண்ணாமலையை வந்து ஒரு லீடராக பார்க்குறாங்க. எடப்பாடி என்னமோ தேர மாட்டார், அவர் கூட சிங்கிங் ஷிப்பில் பயணித்து என்ன பிரயோஜனம், அண்ணாமலை ஆதரிப்போங்கிற ஒரு மனப்பக்கம் அவங்களுக்கு வந்து 24லே வந்துட்டு என்னமோ 26ல் அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் நினைக்கிறேன். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினர் வந்து புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையும் சொல்லியிருக்காங்க. தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஓட்டு வந்து யாரும் போடக்கூடாது, ஒரு புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான வாக்கு வங்கி அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவங்க சொன்னால் புறக்கணிப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவங்களுக்கு பிடிச்ச திமுகவுக்கு போடலாம், நாம் தமிழருக்கு போடலாம், பாமகவுக்கு போடலாம், அவங்க ஒரு பல சுயேட்சைகள் போடலாம். ஓட்டு போடாமல் இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவங்களுக்கும் அங்கேயும் ஒரு 5-6% வாக்கு வங்கி கண்டிப்பாக இருக்கும். அது விஜயகாந்தோட அந்த சிம்பதியில் அறிவே வாய்ட்டு என்ன கூட்டம் பாருங்கள் நீங்கள். அந்த கோயம்பேடில் எந்த தலைவருக்கு இருந்தது? அப்பப்பா அந்த மனுஷனுக்கு அவரோட வள்ளல் தன்மைக்கு எல்லா மக்களுமே அவரை பெருசாக பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு 2009 ஓட்டு போட்ட நல்லா ஓட்டு விழுந்த இடத்துல தான் இது அதிமுக தாக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்கிறாங்க. நம்ம ஆதாரமாக எடுத்துட்டிங்கன்னா தூத்துக்குடி பார்லிமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா திருச்செந்தூரில் 12% அதிமுக ரெட்டலைக்கு, விளாத்திக்குளத்தில் 20%. தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வந்து விளாத்திக்குளத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாருக்காக விஜயகாந்த் சிம்பதியில் போட்டனால தான் 20 வந்தது. அதே மாதிரி தென்காசி எடுத்துடுங்க, அங்கே வந்து ஸ்ரீலிபுத்தூர் ராஜபாளையத்தில் தான் அதிக ஓட்டு. தென்காசி கடைநல்லூரில் ஜான் பாண்டியனுக்கு நல்ல ஓட்டு. ஸோ அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் அந்த ஆதரவு வந்து கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில், மற்ற போயர் ஒட்டர் மட்டுமில்லை மற்ற எளிய பிரிவு மக்களும் வந்து சிம்பதியில் எல்லா மக்களுமே வந்து விஜயகாந்த் மேலே இருக்கிறாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த வாக்கு அங்கே டிஸ்டிங்க்டாக
ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் அதிகம் தெரியுதுங்கிறதுக்காக அந்த விஜயகாந்துக்கும் பிரேமலதா அம்மையாரோட அந்த முயற்சிக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுகிறேன். ஸோ அவங்களுக்கு வாக்கு சதவீதம் 6% வாக்கு இருக்குது. இன்றைக்கி லெவலில் அவர் 2026 ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாட்ட அவங்க வந்துட்டாங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா அரசியல் பேரத்தில் பாமகவோட முக்கியமான கட்சியாக வந்துட்டாங்க. உண்மையில் நான் வந்து இதில் யதார்த்தத்தை தான் நான் சொல்கிறேன். 2021 பாமகவுக்கு பார்கெனிங் இருந்தது, இவங்களுக்கு எதுவுமே இல்லை. 19 பாமக 7+1, இவங்க 4. 24 பாமக முடிஞ்ச பிறகு தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து தேமுதிகவை கூட்டணியை முடித்தார். இப்போ 5 சீட்டு நின்று 6% வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் பலம் 17% தான். இந்த உண்மை வந்து தெரிய வரும்போது 6% கட்சியாட்டு தேமுதிக இருக்குது. அதற்கு எதிர்ப்பு பாமக விட வலிமையாயிட்டாங்க. பாமகவோட ஒரு பெனிஃபிஷியபிள் அலையாக இருக்காங்க. பாமகவுக்கு வந்து ஒரு ஏரியாவில் வாக்கு பலம் இருக்குது. அவங்க 10 சீட்டு நின்னாங்க, 9 சீட்டில் 3வது போயிட்டாங்கங்கிறதும் நம்ம மறுக்க முடியாத உண்மை. இது தருமபுரியில் கூட 23% வாக்கு அதிமுக எடுத்துட்டாங்க. சேலத்தில் பாமக 9% வாக்கு தான் எடுத்தாங்க. எடப்பாடி 38% வாக்கு எடுத்துட்டாரு. எடப்பாடியில் 9% வாக்கு தான் பாமக எடுத்திருக்காங்க. 40,000 ஓட்டு லீடிங் எடப்பாடி பழனிசாமிக்கு. கண்ணெதிராக அவர் வன்னியர்கள் மத்தியில் டாக்டர் ராமதாஸை பலகீனப்படுத்திட்டார்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஏன் போய் சொல்லணும்? நம்ம அந்த உண்மையை சொல்லிட்டு போகிறோம். பட் வன்னியருக்கு டாக்டர் ராமதாஸ் உறுதியானவர். ராமதாஸ் பின்னாடி நின்று பலமாக நின்னாதான் அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கே பலம். அதில் ஒரு சேதாரம் எடப்பாடி பழனிசாமியால் நடந்திருக்குங்கிறது உண்மை தானே. 10.5 கொடுத்தாருங்கனால தானே 38% வாக்கு சேலத்தில் எடுக்க முடியுது. 50% மேலே வன்னியர் சமுதாய சகோதரர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சேலத்தில் போட்டிருக்காங்களே. 8% தானே திருநெல்வேலியில் கிடச்சிருக்குது. அதுலேயும் அங்கே பெரும்பான்மை சொந்தமான நாடார் சமுதாயத்தில் 4-5% கூட கிடைக்கலையே. அப்போ அந்த ரெட்டையில் நாடார் பகுதியில் அந்த ரெட்டையில் அதே எம்ஜிஆர் அதே ஜெயலலிதா, நாடார்கள் அந்த ரெட்டையிலை பார்க்குற பார்வை வேறு. வன்னியர் பகுதியில் அந்த ரெட்டையிலையே சிதம்பரம்னாலும் சரி, விழுப்புரம்னாலும் சரி, கள்ளக்குறிச்சினாலும் சரி, சேலம்னாலும் சரி, வன்னியர்கள் காஞ்சிபுரம்னாலும் சரி, ஆரணி, வன்னியர்கள் அந்த ரெட்டையிலையை பார்க்குற பார்வை வேறு. வன்னியர்கள் நமக்கு 10.5 தந்த எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட ரெட்டையில் அவரை வன்னியராக தான் பார்க்குறாங்கிறத நான் உண்மையை சொன்னேன் இல்லையா. பட் அவர் மத்திய சென்னை, தென் சென்னை, டெல்டா, அப்பர் சவுத்து இந்த மாதிரி இடங்களில் 3வது போன இடங்களில் அவர் தேர முடியாது. இனிமே நாடாரும் ஒரு பின்னாடி வரமாட்டான். சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு மருமரன்னு புரட்சித் தலைவர் அம்மாவால் பாராட்டப்பட்ட சமூகம் நாடார் சமூகம்னு பேசுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. நாம் ஒவ்வொரு கிராமமாக போய் இப்படி ஜெயலலிதா அம்மையார் சொன்னதை கூட சொல்லதுக்கு மனசு இல்லை. ஓபிஎஸ் வந்து சிவந்திநாயத்தினார் மண்டபத்தில் போலால் அதை பேசினார். இவர் பேசுறதுக்கு கசக்குது, கொமட்டுது, அவ்வான்னு தீயில மிதிச்ச மாதிரி இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஏன் நாடார்கள் ஓட்டு போடணும்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் சொல்லி தான் அதை அடித்தோம். நீங்கள் முக்குலத்தோருக்கு எதிராக இலவச ஓட்டாலாம் போட மாட்டாங்க. பன்னீர்செல்வம் தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னாருன்னு என்ன ஜாதியும் இருக்கட்டுங்க, நியாயம்னு ஒன்று இருக்குதுல்ல. எங்கள் ஜாதியை விடுங்க. பன்னீர்செல்வத்துக்கு இவங்க பண்ணது நியாயமா அநியாயமா? அநியாயம் இல்லை. அதில் வன்முறை பண்ணி இதெல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு என்ன கவிழ்க்கக்கூடிய ஆளாக யாராவது. ஸோ அப்போ அதை வந்து நாடார்கள் மத்தியில் பன்னீர்செல்வத்தை வீழ்த்திட்டோம், அதனால் நாடார்கள் வந்து இலவசமாக ஓட்டு போடணும்னு எடப்பாடி நினச்சாருன்னா அந்த டெமோக்ரட் தன்மைக்கு மரணடி கொடுத்துருவோம். மந்திரி இல்லை, மாவட்ட செயலாளர் இல்லை, மாநில நிர்வாகிகள் கிடையாது, சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு எங்களுக்கு பயந்து ஜெயலலிதா நாடார் சமுதாயத்துக்கு தலையில் கிரீடத்தை தூக்கி வச்சாங்க. அது கூட இவருக்கு கசக்குதுன்னா அப்போது நம்ம ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு தம்பி மதிப்புக்கும் பாசத்துக்குள்ள தொழிலதிபர், தொழில்துறையில் தம்பி நல்ல ஓங்கி வளர வாழ்த்துக்கள். பலருக்குன்னு வேலை கொடுத்து அந்த பகுதியை வளர்க்க வாழ்த்துக்கள். அதில் நம்ம தம்பி மேலே அதெல்லாம் நமக்கு பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டிடுவோம். பட்டு தம்பி விட்ட சவாலை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியுங்கிறதுல நம்ம 4 தொகுதியிலையும் நாடார் ஓட்டு சிங்கிள் டிஜிட்டுங்கிற அளவு உங்களை பண்ணிட்டோம். அதே வேளையில் நீங்கள் 10.5 கொடுத்தீங்க. 10.5 கொடுத்ததின் விளைவு வன்னியர்கள் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து பெனிஃபிஷரி காஸ்ட், நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு தான் அதிமுக போகுது. வன்னியர் அல்லாத மற்ற எல்லா ஜாதிகளுமே வட தமிழகத்தில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான். 10.5க்காக வன்னியர் ஓட்டு போடுறாங்க. சி.வி. சண்முகம் இருக்கார், கே.பி. முனிசாமி இருக்கார், வீரமணி இருக்காரு, அன்பழகன் இருக்கார், சம்பத் இருக்கார், இன்னும் எக்கச்சக்க வன்னியர் தலைவர்கள் நீக்க மரம் நிறைந்து வன்னியர் கட்சியாட்டே இருக்குது. அந்த கட்சியில் பறையருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, செங்குந்தருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அகமுடையாருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, கிராமணிகளை சான்றோருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, உடையாருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நாயுடுகளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ரெட்டிகளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால் வட தமிழகத்தில் அது வன்னியர் கட்சியாட்டே இருக்குது. அப்போ நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் வெளியேறுவாங்க. அதே மாதிரி நாடாரும் ஒரு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான். அதிமுகவில் எந்த பலனும் இல்லாத ஜாதி நாடார்கள். அவங்க எதுக்கு சசிகலாவை வீழ்த்தினாரு, தினகரனை வீழ்த்தினாரு, ஓபிஎஸ் வீழ்த்தினாருங்கிறதுக்காக இலவசமாக போட்டு போடணும்?
அந்த டெமோக்ரட் தன்மையை ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை செட் பண்ணி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய தலைமையை ஓவர் ஸ்மார்ட்னு நினச்சி செயல்படைய தன்மையை நாங்கள் தமிழ் மண்ணில் முத நாங்கள் அதில் இப்போ உடச்சி தகர்த்து எரிஞ்சிட்டோம். ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது ரெட்டையில் பெனிஃபிஷரி காஸ்ட்டு அதை ஏற்றுக்கிறான், நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு ரெட்டையில் தூக்கி போட்டுக்கிறான். ஸோ மீண்டும் அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதாலாம் பேசிகிட்டு இருக்கலாமே தவிர கிரவுண்டு தெரியாமல், டேட்டா புரியாமல், ஷாமணனுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காதுன்னு தான் நான் கருதுறேன். பட் அவரும் அதை புரியாமல் சில விஷயங்கள் ஷாமணனே இருக்குது, ஆச்சரியமாட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த சூழல் வந்து மாறிட்டுங்கிறத உணரணுங்கிறதா நம்ம பார்வை. இந்த கொலை சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் வந்து இடைத்தேர்தலில் வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி வந்து இதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? 55% ஓட்டுக்கு மேலே திமுக எடுக்குங்க. எந்த பாதிப்பும் வராது. 55%க்கு மேலே எடுத்துருவாங்க. நம்ம நாளைக்கு நம்ம சொல்கிறது கரெக்டாக வரணுங்கிறது பார்த்தா நான் சொல்லக்கூடியவன். ஈரோடு கிழக்கில் கட்டும் போட்டின்னாங்க. ஒரு போட்டியும் கிடையாதுயா. செந்தில் பாலாஜி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர், மற்ற அமைச்சர்களும் இருக்காங்க. ஈஸியாக அவங்க இதே மாதிரி தான் சொன்னேன். அதிமுக எடுக்கக்கூடிய ஒரு ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேலே எடுத்துருவாங்க அண்ணன். 25% அதிமுக எடுத்தாங்க. இவங்க 50க்கு மேலே எடுத்து எங்கேயோ போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன், 55% ஓட்டு திமுக எடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதெல்லாம் பிரச்சாரத்துக்கு பண்ணுவாங்க. இன்றைக்கி நேத்தா சொல்கிறாங்க கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்க. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துடுங்க. கலைஞர் ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணார், ஆண்டி இந்து நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணார். இப்போ ஸ்டாலின் ப்ரோ இந்து நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் அதில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல அதில். அப்போ உங்களுக்கு ஸ்டாலினுக்கு வந்து எதிர்ப்பு வளையமே இல்லை. ஆனால் கலைஞரை பிடிக்காதவங்க தமிழறி மணியன், பல கருப்பையா போன்ற சகோதரர்கள் கட்டும் எதிர்ப்பு, சுமன் ஸ்ரீராமன் கட்டும் எதிர்ப்பு. ஏப்பா இப்போ எல்லா எலெக்ஷன்லையும் இப்படி தான் சொல்கிறீங்க. அவர் கலைஞர் மாதிரி எதிர்ப்பு இல்லாமல் ஸ்டாலின் வந்து வாக்கு விகிதத்திலையும் வெற்றிலையும் உயர்ந்து தான் போயிட்டுருக்கிறார். இப்போது ஒரு சில வாரங்களில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு ஒரு கோர்ஸ் படிக்க போகிறதா தகவல்லாம் வந்துட்டுருக்கு. சில நாட்டுகள் அஃபிஷியலாக சொல்ல போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த வெற்றிடத்துக்கு வந்து வேறு தலைவர் வருவாங்களா, இல்லை இவரே தான் தலைவராக இருப்பாரா சார்? தமிழ்நாட்டில் எப்படி காங்கிரஸ்னால் காமராஜ், காந்தியே வந்து போர் பொலிட்டிக்ஸில் காமராஜ்கிட்ட வரலாற்று நாயுடு லெட்டரை பார்த்து நம்ம காமராஜ்கிட்ட தான் காங்கிரஸ் இருக்குது, நான் கிளிக்குன்னு சொன்னது தப்பு, நான் சொல்ல விரும்பலைன்னு ராஜாஜிக்காக தேவையில்லாமல் வாயை விட்டுக்கிட்டு காந்தியை வந்து அவமானப்பட்டு நின்னார். மெஜாரிட்டி கட்சிக்காரன் காமராஜ்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சதும் காந்தியை அவமானப்பட்டு நின்னார். வரலாறு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டு 52 எலெக்ஷனுக்கு முன்னே நடந்தனால கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பண்ணுங்கன்னு காமராஜ் நெஹ்ருகிட்ட கம்பல் பண்ணவும் அன்னைக்கு நெஹ்ரு வந்து மக்களை சந்தித்து பிரதமர் ஆகலை, காமராஜ் சொல்லதை கேட்டு தான் ஆகணும்னு நெஹ்ரு பண்ணி கொடுத்தாரு. 69 ஸ்பிளிட்டுக்கு பிறகு 71 தமிழ்நாடு காங்கிரஸ்னால் காமராஜ் தானே நின்றுச்சு. அதே மாதிரி ஒரு லீடர் அண்ணாமலை, பாஜகனா அண்ணாமலைங்கிற மாதிரி கொண்டு போனால் தான் அண்ணாமலை இங்கே வந்து பாஜக அங்கே வந்து பெருசாக தலைக்க முடியும், வளர முடியும், கிடைச்ச கெயினை கன்சாலிடேட் பண்ண முடியும். அந்த வகையில் பாஜகவில் அண்ணாமலை ஒரு பவர்ஃபுல் லீடராக வர்றது தான் பாஜக வளர்ச்சிக்கு இங்கே நல்லது. அதுதான் பாஜக நல்லன்னு விரும்பக்கூடியவங்க, மோடி லாயலிஸ்ட் ஆனால் நம்ம போன்றவர்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் கேப் இருக்குல்ல, அப்போ அவர் இங்கே உள்ளூரில் இருக்க மாட்டார்ல சார்? எல்லாம் என்ன ஏதுன்னு அவர் தான் தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தும் போது நமக்கு தெரிஞ்சு போகும். தமிழக பாஜகனா அண்ணாமலைன்னு கொண்டு லீடரை மாதிரி கொண்டு போனால் தான் அந்த கட்சி வளர்ச்சிக்கு நல்லது. இல்லை நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களாம் வந்து இதை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழக பாஜகவை அண்ணாமலை நடத்துகிறது தான் பாஜகவுக்கு நல்லது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.